இப்பொழுது 19/6/2026 வெள்ளிக்கிழமை முப்பெரும் சக்தி மகாலட்சுமிக்கு கலச பூஜை அபிஷேகம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. இந்த கலசம் தீர்த்தம் தான் உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தும், குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். எல்லாருடைய பிரார்த்தனைகளும் வெற்றியாகட்டும். இப்பொழுது உலகத்தினுடைய முப்பெரும் சக்தி, உலகத்திலேயே பெரிய சக்தி இவங்க தான். நான் தான் சொல்ல முடியும். என் கோயிலில் உலகத்தில் மிக பிரம்மாண்ட சக்தி, வேண்டிய வரத்தை வாரி வழங்கும் சர்வ உலகத்துக்கு அம்மா, 54 சக்திகளுக்கு பெரும் சக்தியானவள் மகா காளி, ருத்ரகாளி, மகரகாளி, பத்ரகாளி அம்மனுக்கு கலச நீர் அபிஷேகம். எல்லாரும் பாருங்க, எல்லாரும் வணங்குங்க. எல்லாருக்கும் எல்லாரோடும் கிடைக்கட்டும். உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களுக்கும் எல்லா வெற்றியாகட்டும். இப்பொழுது மகாமேருக்கு இப்போ அஷ்டபுஜ துர்காதேவிக்கு கலச நீர் அபிஷேகம். அதை தொடர்ந்து அஷ்டபுஜ துர்காதேவி பெரும் சக்தியானவள் பத்ரகாளி ருத்ர கோமா போகும்போது அஷ்டபுஜ துர்காதேவியாக மாறுறா. பூமிக்கு ஆகாயத்துக்கு உயரமாக. அப்பொழுதுதான் சிவனும் பிரம்மம் விஷ்ணுவும் கணபதி முருகனும் சேர்ந்து கையெடுத்து வணங்கி சாந்தப்படுத்தி, அப்பொழுதுதான் அவங்க வயிற்றில் இருந்த 9 கிரகத்தை வெளியே விட்டால் இந்த துர்காதேவி. அதுக்கு பிறகுதான் சாந்த ரூபியாக பத்ரகாளி அம்மன் மாறுகிறாள். பத்திரமாக பாதுகாப்பதனால்தான் பத்ரகாளி. உலகத்திலேயே பத்ரகாளிக்கு நிகர் ஒரு கோயிலும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை, ஒரு பிரார்த்தனையும் இல்லை, ஒரு சங்கல்பமும் இல்லை. இவள் ஒருத்தி தான் 9 கிரகத்தை தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவள். எல்லாருக்கும் இப்பொழுது அனைத்து பக்தர்களுக்கும் என் அன்புக்குரிய புதுவை சித்தர் சுவாமிகள், என் மாண்புமிகு என் ரங்கசுவாமி 5வது முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருக்கும், அமெரிக்கா கமலா ராமசாமி அவர்களுக்கும், சென்னை திருவொற்றியூர் வராய் இல்லத்தில் வாழும் சாந்திலதா அவர்களுக்கும், சிங்கப்பூர் மகாராணி குடும்பத்திற்கும், சிங்கப்பூர் ஆஷாதேவி குடும்பத்திற்கும், சிங்கப்பூர் வாசிக ராஜேந்திரன் குடும்பத்திற்கும், சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும், உலகத்தில் வாழும் அனைத்து பக்த கோடி ஜனங்களுக்கும், ஜேபிஏ நிறுவனம் அசார் மகளுக்கு அற்புதமான திருமணத்தை நடத்தி வைக்க உலகத்தில் வாழும் அனைத்து பிரார்த்தனைகளும் அனைத்து சங்கடங்களும் திண்டுக்கல் சார்வத்திலிருந்து அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா அருளாய் பூர்ணாயை வெற்றி பெற இந்த பூஜையை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிங்க, பயபக்தியோடு வணங்குங்க. இது உலகத்தில் 3 கோடி தேவர்களும் சித்தர்களும் சீக்கிரமாக வந்து தியானம் பண்ணக்கூடிய பீடமாக மாறப்போகிறது. இது சத்திய அருள்வாக்கு. எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். எல்லாம் பூர்ணாதி பண்ணி நிறைவு செய்கிறேன்.